தௌஹீதை இல்லாமல் ஆக்கிவிடலாம் என்று எண்ணிவிட்டீர்களா? அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்கிறான், அல்லாஹ்வுடைய ஒளியை உங்கள் வாயினால் ஊதி அழித்து விட முடியுமா? ஒன்றை தெளிவாக்கிக் கொள்ளுங்கள். உங்களோடு இந்த உலகத்தினுடைய அனைத்து சக்திகளும் உங்களோடு இருக்கலாம். அனைத்து சக்திகளையும் திரட்டிக் கொண்டு வாருங்கள். ஆனால் எங்களோடு அல்லாஹ் இருக்கிறான். அந்த ரப்பை நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய கூட்டம் இது மனிதனை நம்பக்கூடிய கூட்டம் அல்ல, அந்த ஏகனை நம்பக்கூடிய கூட்டம். ஏகனுக்கு மாத்திரமே சிரசுகளை அடிபணியக்கூடிய கூட்டம். ஏதோ சில பூச்சாண்டிகளை காட்டி அதை பயமுறுத்தலாம் என்று நினைத்தால் அல்லாஹுக்கு அஞ்சக்கூடியவன் எதற்கும் அஞ்ச மாட்டான். अपने सहोदर बनेंगे गति को प्रतिफल एदा बिस्तरे पर किसी करेगा बिस्तरे किसी करवा कितना अदा पीछे मांगोने यन्ने काम में सिकुरादा ये देव महमिन पशु वेलपालिया पशु की अवस्था है बलापुरत्नु सिद्धिया. தமிழகத்தினுடைய சிறைச்சாலைகளை அதிகம் பார்த்திருக்கிறோம். எதற்காக? அரசாங்கத்திற்கு எதிராக சதி செய்தல்ல, மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று ரோட்டிலே போராடியதற்காக, மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காக. அரசியல் கைதிகளாக, தீவிரவாதிகளாக அல்ல. நீங்கள் சொல்லக்கூடிய தீவிரவாதம் இருக்கிறது, குண்டு வைக்கக்கூடிய தீவிரவாதம், அது எங்களுக்கு தெரியாது. ஆனால் எங்களுக்கு ஒரு தீவிரவாதம் தெரியும். எது தெரியுமா? அறிவு எனும் குண்டு வைக்கக்கூடிய தீவிரவாதம். உங்கள் மூளையிலே அறிவெனும் விளக்கேற்ற வைப்போமே தவிர ஒரு காலையும் மனிதனை கொல்ல மாட்டோம். மனித நேயத்தை தான் இஸ்லாம் சொல்ல வந்திருக்கிறார். தௌஹீத் எதை சொல்ல வந்திருக்கிறது என்றால் உண்மையை, சத்தியத்தை, மனித நேயத்தை, மனிதன் பிறப்பின் அடிப்படையிலே ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது என்ற அந்த சத்தியத்தை சொல்வதுதான் தௌஹீதுடைய வேலையை தவிர. இதிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாக இந்த சமுதாயத்துக்கு என்ன வலியுறுத்துகிறார்கள் தெரியுமா? மக்களே, முஸ்லிம்களே, நீங்கள் அனைவரும் ஒருவர் மற்றவருக்கு சகோதரராக இருக்க வேண்டும். முதல் போதனை, அல் முஸ்லிமு அகுல் முஸ்லிம். முஸ்லிம் என்பவன் அவனுக்குள்ள ஏற்றத்தாழ்வு இல்ல, அவனுக்குள்ள உயர்வு தாழ்வு இல்ல, அவனுக்குள்ள தீண்டாமை இல்ல, அவனிடத்தில் வர்க்க பேதம் இல்ல. அவன் எந்த மொழி பேசுபவனாக இருந்தாலும், எந்த மாநிலத்துக்காரனாக இருந்தாலும், அவன் முஸ்லிமாக இருந்தால் எல்லா முஸ்லிமும் சகோதரன். அல் முஸ்லிமு அகுல் முஸ்லிம் குல்லுல் முஸ்லிமூன இஹ்வா. முஸ்லிம்கள் அத்தனை பேருமே சகோதரர்கள் தான். இதை நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நான் இறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் சகோதரர்களாகவே இருக்க வேண்டும். இது அவர்கள் சொன்னது. அதை தொடர்ந்து சொல்கிறார்கள், லா தர்ஜிஉ பாதி குஃபாரா யல்ரிபு பஅலுக்கும் ரிகாப பஅலின். உங்களிலே சில பேர் சிலரை வெட்டிக் கொன்று உங்களுக்குள்ளேயே ஆயுதம் தாங்கி சிலரை வெட்டிக் கொண்டு காபிர்களாகி விடாதீர்கள். உங்களுக்குள்ள வெட்டுக்குத்து நடந்தால் அதன் மூலம் நீங்கள் காபிர்களாக, இறை மறுப்பாளர்களாக ஆகிவிடுவீர்கள். அந்த தப்பை செய்து விடாதீர்கள், ஒத்துமையாகவே இருங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இறுதி பேருரையிலே குறிப்பிட்ட முக்கியமான ஒரு அறிவுரை, முஸ்லிம்களுக்கு சொன்ன முக்கியமான அறிவுரை. இது நம்முடைய வாழ்க்கையில எல்லா நேரங்களிலும் எல்லா முஸ்லிமும் சகோதரன், இது எந்த நேரத்திலையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியா சொன்னாங்களே, அது நம்முடைய இதயத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக சொன்னார்கள், முஸ்லிம்களாக இருந்தாலும் மற்றவர்களாக இருந்தாலும் அந்த உரிமைகளை, பொருளுக்கு உரிமை இருக்குது, மனிதர்களுடைய உயிர்களுக்கு ஒரு கௌரவம் இருக்குது, மனிதனுடைய மானத்துக்கு ஒரு மரியாதை இருக்குது, அவைகள் எல்லாம் பேணப்பட வேண்டும் என்பதை எப்படி சொல்றாங்க தெரியுமா? மக்கள்கிட்ட கேள்வி கேட்டு சொல்றாங்க. மக்களே, இது என்ன மாதம் என்று கேட்கிறார்கள். துல்ஹஜ் மாதம் சொல்ற மக்கள் பதில் சொல்லல, வேற ஏதோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல போறாங்க. இது துல்ஹஜ் மாதம் இல்லையா? ஆமா அல்லாஹ்வுடைய தூதரே, இது என்ன இடம்? புனிதமிக்க ஹரம் ஷரீஃப், புனிதமான இடம், அல்லாஹ் புனிதப்படுத்திய இடம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். இதை சொல்லிவிட்டு இந்த மாதத்திலே இந்த இடத்திலே எவ்வளவு புனிதம் பேணப்படுகிறதோ அதுபோல
காலாகாலத்துக்கும் நீங்கள் சில புனிதங்களை பேணியாக வேண்டும். என்ன புனிதம் தெரியுமா? உங்களுடைய சொத்துக்கள், பொருளாதாரங்கள், ஒவ்வொருத்தருடைய பொருளாதாரமும் அவனுக்கு புனிதமானது. அவனுடைய பொருளாதாரத்தை நீ அபகரிக்க கூடாது. எவனுடைய பொருளாதாரத்தையும் நீ தீண்டி விடாதே. எவனுடைய பொருளுக்கும் சேதம் இழைத்து விடாதே. பொருள்களும் புனிதமானவை என்று சொன்ன ஒரே தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்ன அம்பாலக்கும் வஆராலக்கும், உங்களுடைய செல்வங்கள், உங்களுடைய அம்ச உயிர்கள், உங்களுடைய கௌரவங்கள் உங்களுக்கு மத்தியிலே புனிதமானவை. எவரும் எவருடைய பொருள்களையும் எடுத்து விடாதீர்கள். எவரும் எவருடைய மானத்திற்கும் பங்கம் ஏற்படுத்தி விடாதீர்கள். எவரும் எவருடைய சொத்துக்களையும் பறித்து விடாதீர்கள். எவரும் எவருடைய உயிர்களையும் எடுத்து விடாதீர்கள் என்று சொல்லி, உங்களுடைய சொத்துக்களுக்கு புனிதம் இருக்கிறது. ஒருவனுடைய சொத்து புனிதமானது என்று அடுத்தவன் நினைக்க வேண்டும். புனிதமான இடத்துல எப்படி நம்ம நடந்து கொள்வோமோ, பள்ளி வாசலுக்குள்ளே நாம் எப்படி நடந்து கொள்வோமோ, மஸ்ஜிதுல் ஹராமுக்குள்ளே எப்படி நடந்து கொள்வோமோ, புனிதமான நாட்களிலே எப்படி நடந்து கொள்வோமோ, அப்படிப்பட்ட புனிதமிக்கதாக அடுத்தவன் பொருளை பார்க்கணும். உன்னுடைய பொருளை எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தவன் பொருள் தொடக்கூடாது. அல்லாஹ் எதை தடுத்திருக்கானோ அதை தவிர்த்துக் கொள்றோம் இல்லையா, அந்த மாதிரி அதை ஹராமாக நீ பார்க்க வேண்டும். அடுத்தவனுடைய மானம், மரியாதை, கௌரவம் இவையெல்லாம் பாதிக்கிற விதமாக அவதூறுகளை பரப்பக்கூடாது, பொய் பிரச்சாரம் பண்ணக்கூடாது. எல்லாத்தையும் உங்களுக்கு மத்தியில ஹராமாக்குகிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்தபடியாக, தாயை கல்யாணம் செய்யக்கூடாது. ஆனால் உம்மாட உம்மா அவங்களை பற்றி வந்து சில நேரம் பிஜேபி அவர்களோடு இருக்கின்ற விசிறிகளுக்கும் அந்த நிலைமை வரலாம். எப்போது வரலாம்? நல்ல கவனிக்கணும், அவசரப்படக்கூடாது. எனக்கு அடிச்சு நோட்டீஸ் எழுதியா அவன் எல்லாத்தையும் ஹராக்குட்டின்னு சொல்லலாம். நான் ஹராக்குட்டின்னு சொல்லவில்லை, நான் சொன்னேன் குறை மாத குழந்தை. ஹராக்குட்டி என்ற ஒரு அம்மா எத்தனையோ பொம்பளை. நான் சொன்னேன் இவர் ஒரு குழப்பவாதி, இவருடன் இருக்கின்றவர்கள் குறை மாத குழந்தை. குறை மாத குழந்தைன்னு சொன்னால் ஒரு படியில் கலசம் போட்டால் சூட்டு இல்லாமல் கலசம் போட்டால் அப்ப அவங்க வீட்டுல கேட்ட மேலும் போதாது. அதுக்கப்புறம் நான் அவங்க வாப்பா சொன்னாரு, அவங்க 8 மாசத்துல கொண்டு வந்தாங்க. சிலது உட்கார்ந்து இருக்கிறார், சிலது எவ்வளவு தப்பா. எனவே மூமின்களை அறாங்குத்தி என்று சொன்னவனே நீ ஒரு அறாங்குத்தி நினைக்க. நான் சொன்னேன் பாப்பா, நீங்க சரியா கேட்கவும் இல்லையே. அதே போல இன்னும் ஒன்று சொல்லியிருக்கிறார், பிஜே அவர்களின் டிவி நிகழ்ச்சியை எடான்சோடு பார்க்க செல்கிறார்கள் உடலினாய் போட்டிருக்கிறார். நான் சொன்னேன் போஸ்டர் ஒட்டப்பட்ட பார்த்து ஒட்டுங்க பாப்பா, நல்ல கேள்வி என்ன கேட்பீங்க. பிஜே வருகிறார், இலங்கையில் பிஜே நல்ல ஒரு இடத்தில் நான் பார்த்து சொல்லி போஸ்டர் ஒட்டியார்கள். என் ஆசையை நிறைவேற்றி வயது வந்தவர்களுக்கு மாத்திரம் ஒட்டி அதோட பிஜே வருகிறார். அவன் சேர்ந்த நவாலேயே போட்டிருக்கிறார்.